மாண்புமிகு உறுப்பினர் அர்ஜுனன். கழக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி ஒலக்கூர் ஊராட்சி ஒன்றியம் ஓங்கூர் கிராமத்தில் இயங்க வரும் நியாய விலைக் கடையில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தானகுப்பம் கிராம மக்கள் பொருட்களை வாங்கி வருகிறார்கள். தினக்கூலி வேலை செய்யும் ஏழை எளிய மக்கள் 5 கிலோமீட்டர் தூரம் சென்று பொருட்களை வாங்க வேண்டியுள்ளதால் ஒரு நாள் முழுவதும் செலவாகிறது. இதனால் வேலைக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். எனவே அரசு விதிகளை தளர்த்தி தானகுப்பம் பகுதியில் பகுதி நேர கடையை அமைத்து தர அரசு முன்வருமா என்பது தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். தானகுப்பத்தில் கடையா? அது கார்டு 89 கார்டு தான் இருக்கு. 89 கார்டு இருக்கையில் ஒரு தனி கடையை கொண்டாடுறது போறதுன்றது கொஞ்சம் விதிகள் இருக்கு ஏற்கனவே. ஏன்னா அந்த பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா 48 கடைக்கு கார்டுக்கு கூட ஒரு கடை இருக்கு. நியாய விலை கடை 834 குடும்ப அட்டைகளுடனும், அதே போல கும்பூர் நியாய விலை கடை 339 குடும்ப அட்டைகளுடனும், பாதிரி 338 குடும்ப அட்டைகளுடனும், கக்கப்பட்டு 48 குடும்ப அட்டைகளுடன் செயல்பட்டு வருது. இதெல்லாம் எப்படின்னா 48 கார்டுக்கு கூட ஒரு கடை இருக்கு. அது எப்படி வந்திருக்குன்னா, முதல்ல தாய் கடையை ஆரம்பிச்சிருப்பாங்க. திருப்பி பகுதி நேர கடைகள், புதிய கடைகள் எல்லாம் அந்த கார்டுகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சு 48 கூட ஒரு கடை நடந்துகிட்டு இருக்கு. அதன் பிறகுதான் 2006களில் ஒரு புதிய அரசாணை எண் 147 24/8/2006 விதிக்கப்பட்டு சில விதிமுறைகள் இப்பொழுது நடைமுறையில் இருக்கு. அந்த அடிப்படையிலே தான் நகர பகுதிகளில் குறைந்தபட்சம் 200 குடும்ப அட்டைகள் இருக்கணும், கிராம பகுதிகளில் 500 குடும்ப அட்டைகள் இருக்க வேண்டும், மலைப்பிரதேசங்களை பொறுத்தவரை 400 குடும்ப அட்டைகள் என்று ஒரு எண்ணிக்கை அளவிலும், அதே போல தாய்க்கடையை பிரிக்கும் பகுதி நேர கடைக்கு இடையே 1.5 கிலோமீட்டர் இருக்கணும், பிரிக்கும் பகுதி நேர கடையில் குறைந்தது 150 அட்டை இருக்கணும்னு. ஆக தாய்க்கடையில் பிரித்தவன் 500 கார்டு தாய்க்கடையிலையும் இருக்கணும். இவை எல்லாம் இருக்கையில எந்த விதிகளும் பொருந்தாத நேரத்தில் அதுக்கு ஒரு 89 குடும்ப அட்டைகளுக்கு ஒரு கடையை கேட்பது நியாயமாக தெரியவில்லை. இருந்தாலும் உறுப்பினருடைய இதை பரிசீலித்து முடிவெடுக்கலாம்.